ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன் எப்படி பண்ணணும், அதில் இருக்கிற முக்கியமான 5 விஷயம் என்ன அப்படிங்கிறத என்டையர் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். சரிங்களா? இப்போ ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னா நம்ம வாங்குறதுலையோ விற்கிறதுலையோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஆப்ஷன்ஸ் வரும்போது சின்ன சின்ன டவுட் கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்து வர்றது ஆப்ஷன் ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஏன் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் பெஸ்ட் அப்படின்னா இங்கே ஹெட்ஜிங்னு ஒன்று இருக்குது. எப்போதுமே ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடில் அந்த ஸ்டாக் மேலே ஏறும், கீழே இறங்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பை பண்ணுவீங்க. கீழே இறங்கிச்சுன்னா நஷ்டமாகும், மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். இப்படி ஒன் சைடாக பண்ணுறது ஹைலி ரிஸ்க். அது உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? போக போக அதனுடைய புரிதல் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ என்னென்னா, ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் மேலே போகும் அப்படின்னா காலை பை பண்ணும், கீழே இறங்கும் அப்படின்னா புட்டையும் பை பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும்போது இங்கே லாஸுங்கிறது பேராக இருக்கும். அப்புறம் நம்ம சரியாக ப்ரெடிக்ட் பண்ணோம், மேலே போச்சு அப்படின்னா திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், காலை மட்டும் வச்சுட்டு புட்டை ரிலீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கும் ஆப்ஷன்ஸில். சரிங்களா? நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், காலர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஸ்ட்ராட்டஜியில் தான் படிப்பீங்க. ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்கை ஃபுல்லாக கம்மி பண்ணும். அப்போது இதில் பேசிக்காக நான் ஸ்டாக்கில் தான் ட்ரேட் எடுத்திருக்கேன், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் இனிஷியலாக பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, பேசிக்காக ஒரு 5 விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ப்ரிடிக்ஷன் தான் சக்ஸஸை கொடுக்கும். சரிங்களா? உங்களுடைய ப்ரிடிக்ஷன், அதுக்கான நாலேஜ் நீங்கள் கண்டிப்பாக கேதர் பண்ணியே ஆகணும். அப்போது இங்கே இருந்து சரிங்களா, ஆக்சிஸ் பேங்க் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ் இருக்கும். இதில் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி, இப்போ ஆக்சிஸ் பேங்க் எவ்வளோ இருக்குது, 1220 இருக்குன்னு வைங்களேன். இங்கே 20 ரவுண்ட் ஃபிகராக டைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே கால் புட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இங்கே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஜூன், சரிங்களா, அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் எப்போதும் ஷோ ஆகும். இப்போது இதில் நீங்கள் ஒரு ப்ரைஸ் நினச்சிருக்கீங்க, ஆக்சிஸ் பேங்க் மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காலை பை பண்ணணும். நீங்கள் சேர்த்து இப்படி டைப் பண்ணாலே வந்துடும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்கள் ஃபர்ஸ்ட் 5ல் முதல் விஷயம் இந்த கால் புட், அதாவது கால் யூரோப்பியன், புட்டு யூரோப்பியன் அப்படிங்கிறதான் விஷயம். சரிங்களா? ஸோ மார்க்கெட் மேலே போகும்னா காலை பை பண்ணணும், மார்க்கெட் கீழே சரியும், அதாவது இந்த ஆக்சிஸ் பேங்க் கீழே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புட்டை பை பண்ணணும். பையில் குழம்பவே குழம்ப வேண்டாம். சரிங்களா? இதில் அப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? இப்போது மார்க்கெட், அதாவது ஆக்சிஸ் பேங்க் கீழே இறங்கும்னு தெரிஞ்சுதுன்னா நான் புட்டை செல்லாக பண்ணும் அப்படின்னு கேட்காதீங்க. சரிங்களா? இது உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்துடும். இதுக்குள்ளே சார்ட் இருக்கும், ஒவ்வொன்றுக்குமே கான்ட்ராக்ட்டுக்குமே சார்ட் இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது ஆக்சிஸ் பேங்க் மேலே போகும்போது கால் மேலே போகும், புட்டு என்ன ஆகும், கீழே இறங்கும். அதனால தான் புட்டை பை பண்ணி, இது மேலே போச்சுன்னா புட்டை பை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபெயிலியர் வரும், ஏன்னா கீழே இறங்க லாஸ் வரும். இதே இது ஆக்சிஸ் பேங்க் கீழே சரியும் நினச்சிட்டிங்கன்னா கால் கீழே சரியும், புட்டு மேலே போகும், அதனால தான் புட்டு பை. சரிங்களா? இதில் குழப்ப வேண்டாம். அப்புறம் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இதில் உங்களுக்கு லிவரேஜ் கிடையாது. ஆப்ஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் நார்மலாக ஸ்டாக்கில் பண்ணச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5x கொடுப்பாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுக்கிங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் சரிங்களா, இதில் அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. அதனால் இன்ட்ராடேயில் வச்சுட்டு ஓவர் நைட் கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் இதில் இன்ட்ராடேயை கிளிக் பண்ணிடாதீங்க, ஓவர் நைட் தான். செகண்ட் பாயிண்ட் என்ன, அதாவது தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் லாட்டில் தான் வாங்க முடியும். லாட் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் அப்படின்னு வாங்குவீங்கல்ல, அப்படி வாங்க முடியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போது இது கூட நான் ஒரு 0 ஆட் பண்ணேன் அப்படின்னா 10 லாட் இருக்குது பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் 2 வாங்கணும் அப்படின்னா 1250ன்னு ரவுண்டாக நான் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். அப்படின்னா இங்கே 2 லாட் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? லாட் சைஸை பொறுத்தா நீங்கள் வாங்க முடியும். 3வது. 4th பாயிண்ட், நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லி நீங்கள் படிப்பீங்க. ஒன்றும் இல்லை, என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க, டாப்பில் ஆக்சிஸ் பேங்க்னே டைப் பண்ணுங்கள். ஸோ பேஜ் பஃபர் ஆகி உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் டைப் பண்ண இந்த இடம் வரும். இதில் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கும். டெரிவேட்டிவ்ஸ்னால் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் செயின் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷனுக்குரியது, ரைட் சைடு இருக்கிறது புட் ஆப்ஷனுக்குரியது. சரிங்களா? இதில் இந்த மணின்னு சொல்கிறோம்ல, 1 2 3லேருந்து 1120 வரைக்கும் தொட்டுட்டு, இது காலுக்கு இந்த மணி. அட் த மணி சேம் தான், 1220ம் 1230ம்
காலுக்கும் புட்டுக்கும் சேம் தான். அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறது காலுக்கு வந்து இன்னும் 1240 தொடரல. இது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது அப்படியே உல்ட்டா வரும். அதனால தான் இங்கே கலர் கொடுத்துருப்பாங்க. ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது காலுக்கு அவுட் ஆஃப் த மணி, இது புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா? புட்டை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா இந்த மணியில் பண்ணுறது தான் நல்லது. சரிங்களா? கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மணி, அதாவது எக்ஸாக்டாக இல்லை, ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கீழே போய் எடுத்துருங்க. சரிங்களா? 1200 அந்த மாதிரி எடுக்கிறது இனிஷியல் டைமில் ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் கடைசியாக 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாமே எதில் இருக்கணும் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கில் தான் இருக்கணும். சரிங்களா? இந்த கான்ட்ராக்டை எடுத்து இதில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இனிஷியல் டைமில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்து டெக்னிக்கல் அனலைசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு சரியாக வராது. சரிங்களா? ஏன்னா அப்படின்னா அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அசட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஷன்ஸ் மூவ் ஆகும். சரிங்களா? அப்போ இங்கே நீங்கள் பார்க்கும்போது அண்டர்லைனிங் அசட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதில் நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் தான் எடுக்க முடியும். இதில் வீக்லி கான்ட்ராக்ட் கிடையாது, அது நெஃப்டியில் தான் இருக்கும். சரிங்களா? வித் எல்லாமே மந்த்லி கான்ட்ராக்ட் தான். ஸோ இன்றைக்கி எடுத்து நீங்கள் நாளைக்கு க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கக்கூடாது ஓவர் நைட்னா நான் ஃபுல்லாக வச்சுக்கணுமா அப்படின்னு கிடையாது. கடைசி அந்த மந்தோட வியாழக்கிழமை, ஜூன் மாதம் கடைசி, சரிங்களா, அதனுடைய வியாழக்கிழமை என்ன 26ஆம் தேதி என்னவாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பைரி டே இருக்கும். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே லாபம் வந்தாலோ நஷ்டம் வந்தாலோ நம்ம என்ன பண்ணலாம், பேர் பண்ணிக்கலாம். அது அந்த டேட் வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டா கூட ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.